ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலாக்கீரை தொக்கு தான். பாருங்க, கீரை இந்த மாதிரி கிளீன் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தொக்கு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சனா பெருங்காயத்தூள் இது இதோட சேர்த்துக்கோங்க. பாருங்க, நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம மசாலா வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா தேவைப்படும். பாருங்க, நம்ம எண்ணெய் வந்து நல்லா சுடேறிச்சு. இப்ப இதோட நம்ம கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லயே கொஞ்ச நேரம் தண்ணி சேர்த்து அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். பச்சை ஸ்மெல்லாம் போற அளவுக்கு அது வரைக்கும் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்க, எல்லாம் நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இதோட நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இதோட கீரை சேர்த்துக்கலாம். பாருங்க, கீரை சேர்த்தாச்சு. இப்ப இதெல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு அடியோட நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம தொக்கு வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.